எபிரேய ஆசிரியர் இஸ்ரேல் மக்களுக்கு அல்லது யூத மக்களுக்கு விசுவாசம் என்கிற காரியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகிறார். காரணம், சிலர் விசுவாசம் இல்லாமல் பின்வாங்கி போக வாய்ப்பு உண்டு. அதாவது விசுவாசித்தவர்கள் பின்வாங்கி போவார்கள் என்றல்ல, விசுவாசிக்காமல் பின்வாங்கி போக வாய்ப்பு உண்டு என்கின்ற காரணத்தினால், விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். விசுவாசிக்கிறவர்கள் இடத்திலே தான் ஆண்டவர் பிரியமாக இருப்பார். முற்காலங்களிலே இந்த யூதர்கள் பழைய பாட்டு புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் அல்லவா, அந்த முற்காலங்களிலே காணப்படுகிற வேதாகமத்திலே உள்ள மனிதர்கள் எல்லாருமே கடவுளிடத்திலிருந்து சாட்சி பெற்றது அவர்களுடைய இந்த சடங்காச்சாரங்கள் மூலமாக அல்ல, அவர்கள் ஏதோ ஒன்றை தங்கள் சுய முயற்சியினால் செய்ததினால் அல்ல, மாறாக அவர்கள் தேவனை விசுவாசித்ததன் அடிப்படையிலே தான் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றார்கள் என்கின்ற உண்மையை வரிசையாக எழுதுகிறார். அதன்படி சென்ற வாரத்திலே ஆபேல் விசுவாசம், ஏனோக்குடைய விசுவாசம், இவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர்கள் எந்த அடிப்படையிலே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றார்கள் என்கிறதை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து நோவாவை குறித்து எபிரேய ஆசிரியர் பேசுகிறார். எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இங்கே நோவா விசுவாசித்தான், அது நிமித்தம் சுதந்திரவாளியாக மாறினான், நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறினான் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போ எப்படி அவன் விசுவாசித்தான்? கடவுள் சொன்னார், விசுவாசித்தான். சாத்தியமில்லாத ஒன்றை கடவுள் சொன்னார், அதை அவன் விசுவாசித்தான் என்கிறதாக இங்கே சொல்லுகிறார். சொல்லும்போது தற்காலத்திலே காணாதவைகள், நோவாவின் காலத்திலே நோவா உயிரோடு இருந்த போது இதற்கு முன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி அவன் கேள்விப்படக்கூட இல்லை. இப்படி ஒரு மழை வரும், உலகம் முழுவதும் அழியும், இதற்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அவன் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன போது எச்சரிக்கைப்படுகிறான். ஆண்டவர் அங்கே நோவாவுக்கு கொடுத்தது ஒரு எச்சரிப்பு. இப்படி உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பை குறித்து பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான். நோவா எச்சரிப்பு பெற்ற போது பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான். அந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அன்றைக்கு நோவா மூலமாக எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. நோவாவுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார், அதே எச்சரிப்பு நோவா மூலமாக உலகத்தின் மக்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. வேதாகம் சொல்லுகிறது நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லி. அப்போ எச்சரிப்பு பெற்ற எல்லாரும் விசுவாசித்தார்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இங்கே நோவா அவனுடைய வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ எச்சரிக்கை பெறுகிறான், எச்சரிக்கை பெற்று அவன் பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான். பயபக்தி உள்ளவனாக மாறி தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பேழையை உண்டு பண்ணுகிறான். இப்போ பேழை, அப்போ இந்த உலகம் அழிய போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை அவன் நம்பினபடியால் தான் அவனால் பேழை செய்ய முடியும். ஒரு மனிதன் ஆண்டவர் சொன்னதை நம்புகிறேன் என்கிறதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவன் செயல் காணப்படுகிறதே தவிர அவன் செய்கிற செயலின் அடிப்படையிலே அது ஆண்டவர் அவன் விசுவாசி என்று சொல்லி தீர்ப்பதில்லை. அவன் விசுவாசிக்கிறதன் அடிப்படையிலே அந்த செயல் வெளிப்படுகிறதாக இங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்னார், சொன்னதை விசுவாசித்தான், ஆகவே அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பேழை செய்கிறான். இவ்வளவுக்கும் தற்காலத்திலே அவன் வாழ்ந்த காலத்திலே கேள்விப்படாத ஒன்று, பார்க்காத ஒன்று, ஆனால் அதை அவன் விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசிக்கும் போது, பேழையை செய்யும் போது அவன் ஒரு காரியத்தை உலகத்துக்கு சொல்லாமல் சொல்லுகிறான். இந்த உலகம் தண்டனைக்குள்ளாக தீர்ந்தது, இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்க்கிறான். அப்போ அங்கு பேழை செய்யும் போது ஒரு காரியத்தை சொல்லாமல் சொல்லுகிறான். என்னது? இந்த உலகம் தண்டனைக்குள்ளானது என்று தீர்ப்பு எழுதுகிறான். எப்படி? இந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், பேழைக்குள்ளாக பிரவேசியாதவர்கள் அழிவார்கள் என்கின்ற ஒரு தீர்ப்பை சொல்லாமல் சொல்லுகிறவனாக காணப்படுது. இதே ஒரு ஒப்புமை தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நிமித்தம் ஒரு உலகத்தை தண்டனைக்குள்ளாக அவர் தீர்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் தண்டனைக்குள்ளாகப்படுவார்கள், விசுவாசிக்கிறவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அப்போ விசுவாசிக்காத உலக மக்கள் தண்டனைக்குள்ளானவர்கள் என்கிற ஒரு தீர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக சொல்லாமல் சொல்லப்படுகிறது. யோவான் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே யோவான் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசிக்காதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க வந்தபோது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காரியம் நடக்கிறது. என்னது? இந்த உலகம் தண்டனைக்குள்ளாக தீர்ப்பு பெறுகிறது. உலகம் என்று சொல்லும் போது அவரை விசுவாசிக்காத உலகம். அதே போலதான் நோவா வாழ்ந்த காலத்திலே நோவா பேழையை உண்டாக்கும் போது ஒரு காரியம் இந்த உலகத்துக்கு ஒரு தீர்ப்பாக கொடுக்கப்படுகிறது. இந்த உலகம் தண்டனைக்குள்ளாகப்படுகிறது என்கின்ற ஒரு தீர்ப்பு அங்கே வருகிறது. இந்த உலகம் என்று சொல்லும் போது பேழைக்குள்ளாக வராத மக்கள். அப்போ இது எதனால் நடக்கிறது? நோவா விசுவாசித்ததன் மூலமாக அவன் காப்பாற்றப்பட்டான். அப்போ ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார், நோவாவுக்கு கிருபை கொடுக்கிறார். எந்த அடிப்படையிலே? அவன் விசுவாசித்து அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறான். விசுவாசித்தான். ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த எச்சரிப்பு நிமித்தம் அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசத்தினால் அந்த கிருபை சேரும் போது அவன் காப்பாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். நம்ம எபேசியர் புத்தகத்திலே நாம் இதுதான் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கிருபை விசுவாசம் இணையும் போது அங்கே ரட்சிப்பு வருகிறது. அந்த அடிப்படையில தான் இவன் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாக இங்கே நோவா மாறும். அது தொடர்ந்து நோவாவை தொடர்ந்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் அதிகமாகவே இந்த எபிரேய ஆசிரியர் பேசுகிறார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும் போது அவன் எங்கே போகிறேன் என்கின்ற காரியத்தை சொல்லி அழைக்கவில்லை. இங்க எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தான் போகிற இடம் என்னதென்று அறியாமலேயே புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றுதான் ஆண்டவர் சொல்லுவார். தவிர எக்ஸாக்டாக இந்த அப்படி கூட்டிக் கொண்டு போகும்போது ஒரு அந்த கானான் என்கின்ற பகுதிக்கு போன உடனடியாக இதுதான் நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் என்று சொல்லுவாரே தவிர அதற்கு முன்பதாக அழைக்கும் போதே இதுதான் நான் இந்த இடத்துக்கு தான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் என்கிறதாக சொல்லவில்லை. அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு கானான் மக்கள் வாழ்ந்த இடத்திலே போன பிறகுதான் ஆதியாகமம் 12:7 கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனமாக உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போ அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் இந்த தேசத்துக்கு தான் ஆண்டவர் கூட்டிட்டு வரப்போகிறார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. எங்க போகிறோம் என்றே தெரியாமல் ஆண்டவர் அழைத்தார் என்கிறதற்காக அவன் புறப்பட்டு போகிறவனாக இருக்கான். அவன் போகிற போக்கிலே பல தடுமாற்றங்கள் இருந்தது. ஆனால் அவன் போகிறான். அவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே அவன் ஆரான் என்கின்ற ஊர்ல இருக்கும்போது ஆண்டவர் அழைக்கிறான். ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவனை அழைத்தார் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே பார்க்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அழைக்கும் போது அவன் ஆரான் என்கின்ற ஊர்ல இருக்கிறான். அது புதிய ஏற்பாட்டிலே காரானூர் என்று சொல்லி ஸ்தேவான் சொல்லுகிறார். அதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள். அப்போ அந்த ஆரான் அல்லது காரானூர் என்கின்ற இடத்திலே ஆபிரகாம் இருக்கும்போது அதற்கு முன்பதாக அவனுடைய சகோதரன் இறந்து போகிறான். அதற்கு பின்பு அவனுடைய அப்பாவும் இறந்து போகிறார். இப்போது ஆபிரகாமுடைய மனைவி, ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத்து ஆகியோர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போதுதான் ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை அழைக்கிறதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உண்மையிலேயே அதற்கு முன்பதாகவே அழைத்தார். எங்கே? அவனுடைய சகோதரனும் அவனுடைய அப்பாவும் உயிரோடு இருந்தார்கள், மரித்திருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவர் அழைத்தார் என்பதாக ஸ்தேவான் சொல்லுகிறார். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலிருந்து
ஸ்தேவான் சொல்லுகிறார், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே, அதாவது ஆதியாகமம் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே ஆபிரகாம் ஆரான் என்கின்ற பகுதியிலே தங்கி இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். அங்கிருந்தான் ஆண்டவர் ஆதாயம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அழைக்கிறார். அங்கே தங்கி இருப்பதற்கு முன்பதாகவே, அதாவது ஆரான்லே குடியிருப்பதற்கு முன்பே, மெசபொத்தோமியா நாட்டில் இருக்கும் போதே, ஊர் என்னும் தேசத்திலே, மெசபொத்தோமியா கல்தேயர் நாட்டில் இருக்கும் போதே, கல்தேயர் நாட்டில் இருக்கும்போது அவனுடைய சகோதரர் உயிரோடு இருக்கிறான், அவனுடைய அப்பாவும் உயிரோடு இருக்கிறார். அப்போதே ஆண்டவர் அழைத்தார். அப்போதே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மெசபொத்தோமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை புறப்பட்டு காரானூரிலே வந்து வாசம் பண்ணினான். ஆண்டவர் எங்கே அழைக்கிறார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற அந்த அழைப்பு அல்ல, அதற்கு முன்பதாகவே கல்தேர் ஊர் என்கின்ற கல்தேர் தேசத்திலே அவன் குடும்பமாக இருந்த போதே அழைத்தார் என்று சொல்லி இங்கு ஸ்தேவான் திட்டம் தெளிவாக சொல்லுகிறார். அப்படி அழைக்கும் போது ஒழுங்காக போகவில்லை போல அவனுடைய சகோதரன் மரித்து போகிறான். அவனுடைய சகோதரனுடைய பெயர் தான் ஆரான். அதன் பிறகு புறப்பட்டு போகிறார்கள், போய் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். அந்த இடத்திற்கு அவனுடைய சகோதரனுடைய பெயர் ஆரான் என்கின்ற அந்த பெயரை அங்கே வைக்கிறார்கள். அப்போ ஆரான் என்கின்ற பகுதியில வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அங்கே அழைத்த போது அவன் காரானூர்லே வந்து வாசம் பண்ணினான். ஆரான் என்கின்ற பகுதியிலே வந்து வாசம் பண்ணினான். அப்போ அதுவரைக்கும் வருவதற்கல்ல ஆண்டவர் அழைத்தது. ஆனால் அங்கே வந்த போது அங்கே அதோடு இருந்து விட்டார்கள். அதன் பிறகு அவனுடைய அப்பா மரித்தார், அந்த தேராகு மரிக்கிறார். மரித்த பின்பதாகத்தான் ஆண்டவர் மறுபடியும் அழைக்கிறார். அதுதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரித்த பின்பு, அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு, அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அப்போ அதன் பிறகு அவனுடைய அப்பா மரித்த பின்பதாக ஆண்டவர் மறுபடியும் அழைக்கிறார். அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதன் பின்பதாகத்தான் இங்கே கானான் என்கின்ற பகுதிக்கு ஆபிரகாம் வந்து குடியிருக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே பார்க்கும்போது அவன் விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுல விசுவாசத்துல என்ன இருக்கிறது? சில தடுமாற்றங்கள் இருக்கிறது. அழைத்த எடுப்பிலே எல்லாம் வரவில்லை. இங்கே இதற்கு ஒரு காரணம் நாம் சொல்லலாம். ஆபிரகாம் புறப்பட்டு முதல்ல வரும்போது அவனுக்கு மேல் தலையாக அவனுடைய அப்பா இருக்கிறார். அவனுடைய அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். ஆகவே அவனுடைய அப்பாவிடத்துல சொல்லி அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு வருகிறான். அதன் பிறகுதான், ஆகவேதான் இங்கே அவனுடைய அப்பா மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய அப்பா மரித்த பின்பதாக அவன் மறுபடியும் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அழைத்து கொண்டு இப்பொழுது இருக்கிற அந்த பகுதிக்கு வந்ததாக, அதாவது கானான் என்கின்ற தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் எப்படி ஆண்டவர் அழைத்தார், அதை நம்பி என்னது சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் அவன் என்னது தான் எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே அவன் புறப்பட்டு வருகிறான். நான் போகிற இடம் எப்படிப்பட்டது, அங்கு உள்ள மக்கள் என்ன செய்வார்கள், நான் இங்கேயே நல்ல வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவனுடைய குறித்து சொல்லும் போது, யோசுவா புஸ்தகத்திலே சொல்லும் போது, நதிக்கு அப்புறத்திலே விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, ஆபிரகாம் வரும்போதே நல்ல செல்வ செழிப்போடு தான் வருகிறதாகவும் பார்க்க முடியும். அப்போ இருக்கிற இடத்திலே, ஏற்கனவே இருக்கிற இடத்திலே நல்ல செல்வ செழிப்போடு தான் இருக்கிறார்கள். அதை விட்டு அல்லது அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்லி புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால், போகிற இடம் என்ன எப்படி இருக்கும் என்று தெரியாத ஒரு இடம், அதுவும் எந்த குறிப்பிட்ட உதாரணத்திற்கு, இன்றைக்கு ஒரு நபர் இருக்கிறார், நீ அமெரிக்காவுக்கு வா என்று சொல்லி கடவுள் அழைத்தார் என்று சொன்னால், அமெரிக்கா இங்க உள்ளதை விட நல்ல டெவலப் என்று சொல்லி போக வாய்ப்பு உண்டு. ஆனால் எங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நீ புறப்படு என்று சொல்லி, எங்கன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டார் என்று சொன்னால் யாராவது போவார்களா? இல்லை. ஒருவேளை போகிற இடம் எப்படிப்பட்ட இருக்கலாம், ரொம்ப மோசமான ஒரு பஞ்சம் மிகுந்த அல்லது ஒரு சர்வாதிகாரம் ஆட்சி மிகுந்த ஒரு இடமாக கூட இருக்கலாம் என்கின்ற பயம் இருக்கும் அல்லவா? ஆனால் ஆபிரகாம் போகிற இடம் என்னதென்று தெரியாம, அது எப்படிப்பட்ட நாடோ இருக்குமோ, நல்ல செழிப்புள்ள நாடாக இருக்குமா, இல்லை ரொம்ப ஒரு வறுமையான நாடா இருக்குமா, எதுவுமே தெரியாது. ஆண்டவர் அழைத்தார் என்கிறதற்காக அவன் போகிறான். போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இதுதான் விசுவாசம் என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது. அப்போ விசுவாசத்திலே குறைவு இருந்தாலும் ஆனால் அதை கீழ்ப்படுகிறான் ஒரு விதத்திலே. அப்போ விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே
பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருக்கிறான். இப்போ இங்க பார்க்கும்போது ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவன் பரதேசியை போல சஞ்சரிக்கிறார். போன இடத்திலே அவன் எங்கும் என்ன செய்யவில்லை, ஒரு வீடு கட்டி அங்கே ஒரு பெர்மனன்ட் பிளேஸ் என்கின்ற ஒன்றை அவன் செய்யவில்லை, ஒரு ஏற்பாடை செய்யவில்லை. கானான் தேசத்திலே போகிறான். ஆனால் கானான் தேசத்திலே ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவன் அங்கே இருந்து வீடு கட்டி அந்த இடத்திலேயே ஒரு ஆடம்பர பங்களா கட்டி அங்கே இருக்கவில்லை. மாறாக ஒரு கூடாரம் என்கின்றது ஒரு டெம்பரரி ஆக தங்கக்கூடிய ஒரு இடம். அப்படி கூடாரங்களிலே தான் தங்கி இருக்கிறான். அவன் மட்டுமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அவன் பேர பிள்ளைகள் வருகிற வரைக்கும் அவன் என்ன செய்தான்? வீடு கட்டவில்லை, கூடாரங்கள்ல தான் குடியிருந்தான். இதன் அடிப்படையில அவன் பரதேசியாக சஞ்சரிக்க விரும்பினான். அவன் ஏராளமான ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருந்தா கூட அவன் பரதேசியை போலத்தான் சஞ்சரித்தான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை ஆபிரகாமிடத்திலே பேசுகிறார். ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவா என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ ஆண்டவர் இங்கே ஆபிரகாமிடத்திலே சொல்லும் போது உன்னுடைய சந்ததியார் பரதேசிகளாகத்தான் இருப்பார்கள், 400 வருஷம் பரதேசிகளாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அது கனான் தேசத்திலே ஆனாலும் சரி, அதன் பிறகு எகிப்துக்கு போவார்கள், எகிப்திலே ஆனாலும் சரி, அது எல்லாமே ஒரு பரதேசி போன்றுதான் இருக்கிறார்கள். அந்நிய தேசத்தாரே தான் அவர்களுடைய அது சொந்த தேசமாக இன்னும் மாறவில்லை என்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் போது, நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற கானா தேசம் முழுவதும். அப்போ ஆபிரகாம் எப்படி இருக்கிறான்? நீ இப்பொழுதும் பரதேசியாகத்தான் இருக்கிறான். அவன் தருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்கிறதாக நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்திலே பல இடங்கள்ல ஆபிரகாம் இதை தன்னுடைய வாயினாலே அறிக்கை எடுக்கிறான், நான் பரதேசி என்பதாக. ஆதியாகமம் 28:4 தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளி ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாகராக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு யாக்கோபை குறித்து சொல்லும் போது இப்படியாக தான் சொல்லுகிறார். ஆபிரகாம் பரதேசியாக சஞ்சரித்தது அது போல என்கிற அந்த வார்த்தையை ஈசாக்கு யாக்கோபிடத்திலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 47:9 யாக்கோபு சொல்லுகிறார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம் என்று. அப்போ அவர்கள் பரதேசியாக சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆதியாகமம் 17:8 நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். இப்போ ஏன் ஆபிரகாம் பரதேசியாக தங்குகிறார்? அது குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவர் ஒரு நகரத்தை வைத்திருக்கிறார் எனக்காக, அதுதான் முக்கியம் என்கிறதற்காக அது எப்பொழுது வரும் என்பதை குறித்து காத்திருந்தான். அவன் உயிரோடு இருந்த காலத்தில் அவன் அதை பெற்றானா என்று கேட்டால் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவன் காத்திருந்தான். ஆகவே இந்த பூமியிலே வாழும் போது பரதேசியாக வாழ்ந்தால் பரவாயில்லை என்கிறது போல அவன் காத்திருந்தான். இதுதான் விசுவாசமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம் எதுவாக இருக்கிறது? ஆண்டவர் ஒரு நகரத்தை வைத்திருக்கிறார், அதுதான் பெரிய ஒரு விஷயம், அங்கே நான் வாசம் பண்ணுவேன், ஆகவே இங்க பூமியில நான் பரதேசியாக சஞ்சரிப்பேன் அப்படிங்கிறது அது ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக காணப்படுகிறது. ஒருவேளை கேட்கலாம், அப்ப ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறவில்லையா என்று. ஆதியாகமத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து என்று சொல்லி, இந்த கானான் தேசத்தை குறித்து உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் கொடுப்பேன் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டது. நாம் வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம்
புஸ்தகத்திலே அல்ல, யாத்திராகம புஸ்தகத்தில இருந்து இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து திருப்பி கானான் தேசத்துக்கு வருகிறது யோசுவாவின் காலத்திலே தான் நடக்கிறது. யோசுவாவின் காலத்திலே வந்த பின்பதாகத்தான் அதை யுத்தம் பண்ணி கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். அப்படியானால் ஆபிரகாம் எப்படி இதை ஆபிரகாமுக்கு நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்னு சொன்னால், இங்க ஒரு சூட்சுமம் இருக்கிறது. ஆபிரகாமோட மனைவி மரிக்கும் போது ஆபிரகாம் அந்த நிலத்துக்கு சுதந்திரமாக்கி கொள்ள ஒரு பகுதியை விலைக்கு வாங்குகிறான், அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது. அப்போ ஆபிரகாம் மரிக்கிறான். வேதாகமத்திலே ஆண்டவர் ஒரு நீதியை வைத்திருக்கிறார். நான் மரித்தவர்களுக்கான தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்களுக்கான தேவன் என்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது ஒரு காரியத்தை சொன்னார். ஆகவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களுடைய தேவன் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அவர்கள் இப்பொழுதும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் சரீரம் மரித்ததாக இருக்கலாம், உண்மையிலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், தேவனிடத்தில் இருக்கிறார்கள் என்கிறது அதனுடைய பொருள். ஆகவே ஆண்டவர் மரித்தவர்களுடைய தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்களின் தேவன். அப்படியானால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களுடைய தேவன் என்று சொன்னால் அவர்கள் மரித்தவர்களுடைய தேவன் அல்ல என்கிறதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்படியாக ஆபிரகாம் மரித்த பின்பதாக இஸ்ரவேல் மக்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டாலும் அது ஆபிரகாமும் அதை சுதந்திரித்ததாக கணக்கிலே வருகிறது. காரணம், அங்கே அவனுடைய கல்லறை இருக்கிறது. இதே போலத்தான் ஒரு காரியத்தை நாம் இது புஸ்தகத்திலே பார்க்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தார். இப்ப பாருங்கள், யோசேப்பு எங்கே வாழ்கிறான்? எகிப்திலே வாழ்கிறான். அவன் மரிக்க போகிற போது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன? நீங்கள் இங்க இருந்த தேசத்தை விட்டு திரும்பி கானான் தேசத்துக்கு போவீர்கள். அப்படி போகும்போது என்னுடைய எலும்புகளை நான் மரித்து அப்போது யோசேப்பு அப்படி அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில இருப்பான். அவனை அடக்கம் பண்ண உடம்பு எல்லாம் அழுகி எலும்புகள் தான் மிஞ்சி இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல என்னுடைய எலும்புகளை கொண்டு அங்கு போங்கள் என்கிறதாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஏன்? அப்பொழுதுதான் என்னது, அந்த தேசத்தை இந்த இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரிக்கும் போது யோசேப்பு உயிரோடு இல்லை. ஆனால் யோசேப்புடைய எலும்புகள் அங்கே போய் அந்த தேசத்திலே போய் சுதந்திரிக்கப்பட முடியும் என்கிறதை யோசேப்பு முன்னதாக கண்டு அப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையிலே தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். ஆபிரகாம் உயிரோடு இருந்த போது எழுத்தின்படியாக உண்மையிலேயே அவன் கானான் தேசத்தை சுதந்திரித்தான் என்று கேட்டால் சுதந்திரிக்கவில்லை. ஆனால் அவன் அந்த தேசத்திலே தான் காணப்படுகிறான். அவனுடைய சந்ததியார்கள் சுதந்திரிக்கும் போது அது அவன் சுதந்திரித்ததாக அர்த்தமாகிறது. காரணம், அவன் மரித்திருந்தாலும் அவன் உயிரோடு தான் இருக்கிறதாக கணக்கு. இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதிலே நாம் பார்த்துக் கொள்ள முடியும். சரி, இப்போ அவன் உயிரோடு இருந்த போது அவன் எப்படி வாழ்ந்தான்? ஒரு பரதேசியை போல வாழ்ந்தான். அது எந்த அடிப்படை, எந்த நம்பிக்கையில் அவன் பரதேசியை போல வாழ்ந்தான் என்று சொன்னால், அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப தேவன் ஒரு காரியத்தை ஏற்படுத்த போகிறார், ஆண்டவர் ஒரு நகரத்தை கட்டி வைத்திருக்கிறார், அங்கே போக வேண்டும், அங்கே நாம் வாசம் பண்ண வேண்டும் என்கிறது தான் அவனுடைய நம்பிக்கை. ஆகவே இந்த பூமியிலே ஒரு பெரிய அளவிலே லேவிஷாக ஆடம்பரமாக வாழ்ந்து சுகித்து அப்படி இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. அங்கே பரதேசியாக சஞ்சரித்தாலே போதுமானது என்கின்ற நம்பிக்கை, விசுவாசத்திலே வாழ்ந்தார். அப்போ இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து. ஆபிரகாம் மட்டுமல்ல, ஆபிரகாமும் ஈசாக்கு, யாக்கூப் எல்லாருமே கூடாரங்களிலே வாழ்ந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. இதை குறித்து சொல்லும்போது 13ஆம் வசனம், இவர்களெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இவர்கள் எப்படி தங்களை அந்நியர், நாங்கள் பரதேசி, இந்த பூமியிலே பரதேசிகள், இந்த பூமியிலே நிரந்தரமாக ஆண்டாண்டு காலம் 1000 ஆண்டு காலம் தங்க போகிறவர்கள் அல்ல, நாங்கள் அந்நியர் பரதேசியர் என்று சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடையிலே சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாராளும்
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். இதை நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது சாராள் விசுவாசித்தாள் என்கிறதை பார்க்கவே முடியாது. சாராள் என்ன செய்கிறாள்? சாராள் மூலமாகத்தான் ஒரு குழப்பமே வருகிறது. ஆபிரகாமுக்கு ஒரு தவறான ஐடியா கொடுத்து ஆகாரை கொடுக்கிறாள். ஆகார் மூலமாக பிள்ளை பிறக்கட்டும் என்று சொல்லி. இப்போ அவள் என்ன விசுவாசித்தாள்? அதன் பிறகு ஆபிரகாமுக்கு 99 வயதாகும் போது அங்கே 3 பேர் வந்து பேசுகிறார்கள். அப்படி பேசும்போது நடக்கிற சம்பவம் என்ன? ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சாரி 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று சொன்னார். அப்போ அவள் நம்பவில்லை என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிளவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. உற்பவ காலகட்டத்தில் திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்து போய்விட்டார். ஓகே. அப்போ அந்த 3 பேர் வருகின்ற போது பேசிக் கொண்டிருக்கும் போது சாராள் என்ன செய்வது? நகைக்கிறாள். அப்போ அவள் விசுவாசித்தாள் என்று சொல்லி எப்படி நாம் பார்க்க முடியும்? ஆனால் இங்கே எபிரேய புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லப்பட்டது. இப்போ உண்மையிலேயே சாராள் விசுவாசிக்கவில்லை, மாறாக நகைக்கிறவளாகத்தான் இருக்கிறாள். ஆனால் அதன் பிறகு அதை கண்டிக்கும் போது அதன் பிறகு அவள் என்ன செய்கிறாள்? விசுவாசிக்கிறாள். அவள் விசுவாசித்த பின்பதாகத்தான், எப்பொழுது அவள் விசுவாசித்தாளோ அதன் பின்பதாகத்தான் அவளுக்கு பலன் அடைந்தது என்பதாக எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, எண்ணின பிறகுதான் கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்போ அது வரைக்கும் அவள் விசுவாசிக்கவில்லை என்கிறது உண்மைதான். ஆனால் அதன் பிறகு அவள் விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்த பின்பதாக அவள் பலன் அடைகிறாள் என்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப பாருங்கள், இந்த இடத்துல அவள் சொல்லும் போது அவளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் கிளவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரான் 99 வயது என்று சொன்னால் அவளுக்கு 89 வயது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய மனைவியும் தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கு நடுவாக குடியேறி கேராரிலே தங்குகிறார்கள். அங்கே ஆபிரகாம் பயந்து தன்னை கொண்டு விடுவார்கள், மனைவி எடுத்துக் கொள்வார்களோ என்று பயந்து தன்னுடைய மனைவி சகோதரி என்று சொல்லுகிறார். ஏற்கனவே இதே போன்ற சம்பவம் எகிப்திலே நடக்கிறது. அப்பொழுது கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுது. இங்க பாருங்கள், அபிமெலேக்கு சாராளை அழைப்பிக்கிறான். இதற்காக அவன் தனக்கென்று எடுத்துக்கொள்ளும்படியாக அழைப்பிக்கிறான். அவனுக்கு தெரியாது இவளுக்கு கல்யாணமானது, இவள் இன்னொருத்தினுடைய மனைவி என்று சொல்லி தெரியாது. அங்கே தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவனிடத்துல பேசும்போதே அவ என்ன சொல்லுகிறார்? இவள் என்ன சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னவளை உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்போ அவன் உண்மையாகத்தான் அவன் மனசாட்சிப்படி எந்த தவறும் செய்யவில்லை. ஆண்டவரும் அதை சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்துடன் நீ செய்தா என்று
நான் அறிந்திருக்கிறேன், நீ பாவம் செய்யாதபடிக்கு நான் தடுத்தேன் என்பதாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்க. இப்போ இங்கே நான் சொல்ல வருகிற காரியம், நாம் 2 அதிகாரத்துக்கு முன்பதாகத்தான் நாம் பார்த்தோம். அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? கிழவியாக இருக்கிறாள். ஆனால் அதே கிழவியாக இருக்கும்போது இங்கே ஒரு ராஜா அவளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தனக்கென்று மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ அவள் எந்த ஒரு கிழவியை எப்படி இவன் அழைத்து மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பினான்? அப்போ அங்கே ஒரு இடையில ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அவள் பலன் அடைகிறாள், அவளுடைய இளமை திரும்பி இருக்கிறது என்கிறதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் விசுவாசிக்கும் போது அவள் பலன் அடைந்தாள், கர்ப்பம் தரிக்கத்தக்கதாக பலன் அடைந்தாள். அப்படி பலன் அடைந்தாள் என்று சொல்லும் போது முழு சரீரமே இளமையாக திரும்பி இருக்கிறது என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ சம்பவிக்காத ஒன்று, வாய்ப்பில்லாத ஒன்றே அவள் விசுவாசித்தாள். கடைசியில் விசுவாசித்த பின்பதாக அது நடக்கிறது. இப்போ விசுவாசம் என்பது எதை விசுவாசிப்பது? ஆண்டவர் அவளிடத்திலே சொன்னதை விசுவாசிப்பது, சும்மா இஷ்டத்துக்கு விசுவாசிப்பதல்ல. ஆண்டவர் அவளிடத்திலே சொன்னதை இன்றைக்கு நான் விசுவாசித்தால் நடக்குமா என்று கேட்டால் இல்லை. அவளிடத்திலே சொன்னதை அவள் விசுவாசித்தாள். அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தாள், யாக்கோபு, ஈசாக்கு எல்லாரும் விசுவாசத்து கூடாரத்திலே தங்கினார்கள். சாராளும் கடைசியில் விசுவாசித்தாள். அது நிமித்தம் அவர்களுடைய கர்ப்பம் பலனடைந்து வயது சென்றவளாக இருந்த போதும் பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவர்கள் விசுவாசத்தினாலே மரித்தார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள், அந்த விசுவாசத்தோட கூட மரித்தார்கள் என்று சொல்லி எபிரேயர் 11:13 சொல்லுகிறார். அவர்கள் விசுவாசத்தோட மரித்தார்கள். இங்கே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விசுவாசித்ததை பெற்றுக்கொண்டு மரித்தார்கள் என்று சொல்லவில்லை. இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டு மரித்தார்கள் என்று சொல்லவில்லை. சில காரியங்கள் நடந்தது, அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது, எல்லாம் உண்மைதான். ஆனால் வாக்குத்தத்தம் என்பது அது வெறும் பிள்ளை பிறப்போடு மட்டுமல்ல, அவன் சந்ததி இந்த தேசத்தை சுதந்திரிக்கும் என்கிறது தான். அதை அவர்கள் பார்த்தார்களா என்று கேட்டால் இல்லை. பிள்ளை பிறப்பை எல்லாம் பார்த்தார்கள், ஓகே. ஆனால் அவர்கள் உனக்கும் இந்த தேசத்துக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன், அதையெல்லாம் கண்ணால் பார்த்தார்களா என்று கேட்டால் கண்ணால் பார்க்கவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ளாமலே, அதை தாங்கள் அனுபவிக்காமலே மரித்தார்கள். ஆனால் விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எந்த நம்பிக்கையிலே? அவைகளை தூரத்திலே கண்டு, அப்ப தூரத்திலே தான் எதிர்காலத்திலே எப்போ ஒன்று நடக்கும் என்பதாக காணுகிறார்கள். என்னுடைய காலத்திலே தான் நடக்கும் என்று சொல்லி அடம்பிடித்து இப்பொழுது நடக்கும், இந்த வருஷத்துல நடக்கும் என்றல்ல, தூரத்திலே கண்டு, இன் ஃபியூச்சர் கண்டு, ஆனாலும் அதை நம்பி, தூரத்துல என்றைக்கோ ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒன்றை அதை நம்பி அதை அணைத்து கொண்டு, ஆகவே பூமியிலே பரதேசம் அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு மரித்தார்கள் என்றல்ல, விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கை எடுக்கிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இப்படி அறிக்கை எடுக்கிறவர்கள் ஒரு காரியத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். என்ன? தங்களுடைய சொந்த தேசத்தை, சுய தேசத்தை நாடி போகிறோம், நாங்கள் எங்களுடைய சொந்த தேசத்தை தேடி போகிறோம் என்கிறதை தெரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. அப்போ ஒருவேளை அவர்கள் தாங்கள் விட்டு வந்த சுய தேசத்தை அல்ல, விட்டு வந்த தேசத்தை, அவர்கள் ஊர் என்கின்ற கல்தேர் பட்டணத்தில் இருந்தார்கள் அல்ல, மெசபொத்தேமிய தேசம், அதன் பிறகு ஆரான், இப்போ ஒரு தேசத்தை விட்டு வந்தார்கள் அல்லவா, அந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்றால் சமயம் கிடைத்திருக்கும். அப்போ அவர்கள் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் எபிரேய ஆசிரியர்? அவர்கள் அதை நினைக்கவே இல்லை. விட்டு வந்த தேசத்தை அங்கே திரும்பி போக வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்தார்களானால், அவர்கள் அதை நினைத்திருந்தால், நான் இந்த இவ்வளவு பெரிய தேசத்தை விட்டு வந்தேன் தெரியுமா, இங்க அந்நியனும் பரதேசியமா இருக்கிறேன் தெரியுமா,
கிறிஸ்தவத்துக்கு வந்ததே வேஸ்ட், நான் அங்க இருந்திருந்தா இன்னும் நல்ல செல்வ செழிப்பா இருந்திருப்பேன் என்று சிலர் எண்ணலாம் அல்லவா? அதை போல் அவர்கள் எண்ணி இருந்தால், விட்டு வந்த இடத்தை எண்ணி இருந்தால் அவர்களுக்கு திரும்பி போவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருந்தது. யாரும் தடுக்கவில்லை திரும்பி போகக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அந்த விட்டு வந்த தேசத்தை நினைக்கவில்லை. மாறாக எதை அறிக்கையிடுகிறார்? தங்கள் சுய தேசத்துக்கு, எங்களுடைய சொந்தமா ஒரு தேசம் இருக்கிறது, ஆண்டவர் கட்டி உண்டாக்குன ஒரு தேசம் இருக்கிறது, அதை ஆண்டவர் தருவா என்கிறதை விசுவாசிக்கிறார்கள், விசுவாசித்தவர்களாக இருக்கிறார்கள். தேவன் தாமே கட்டி உண்டாக்குன அஸ்திபாரங்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவன் அதை உயிரோடு இருக்கும் போது இந்த சரீரத்தில் அனுபவித்தான் என்று கேட்டால் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதற்கென்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். மரித்தவன் உயிரோடு எழும்ப போகிறான், எழும்பின என்பதாக அதை அனுபவிப்பான். அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்போ அவனை எப்படி விசுவாசித்திருக்கிறான்? ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறான், ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்காக வைத்திருக்கிறார், அதுதான் முக்கியம். இந்த பூமியில நான் நன்மையாக பரதேசியாக சஞ்சரிப்பது பரவாயில்லை, அந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அது மேலான ஒரு காரியம். அதை நான் இந்த பூமியிலே இருக்கும் போது, இப்பொழுது எனக்கு 90, 100 வயது, 175 வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தான். இதுவரைக்கும் என்னால் காண முடியவில்லை, அதை அனுபவிக்க முடியவில்லை, பரவாயில்லை, நான் மரிக்கப் போகிறேன், மரித்தாலும் எனது விசுவாசத்தோட மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் இப்ப நாளைக்கு மரிக்க போகிறேன் என்றால் கூட, மரித்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் என்னை உயிரோடு எழுப்பி, ஆண்டவர் அந்த அஸ்திபாரம் ஆண்டவர் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திலே ஆண்டவரோடு கூட என்னை வைப்பார் என்கிற அளவுக்கு அவன் விசுவாசித்தான். ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் விசுவாசத்தோட மரித்தார்கள். விசுவாசத்தை இங்கே பூமியிலே பெற்றுக்கொண்டு மரித்தார்கள் என்றல்ல, அவர்கள் அடையாமல், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தான் மரித்தார்கள், ஆனால் விசுவாசத்தோடு மரித்தார்கள். அவர்கள் சுய தேசத்தை, சுய தேசம் என்று சொல்லும்போது ஆண்டவர் வாக்களித்த தேசம், அந்த தேசத்துக்கு நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அதே அப்போ தங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம், நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல என்கிறதை தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களா என்றால், விட்டு வந்த தேசத்தை ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்லி விட்டு வந்தார்கள் அல்லவா, அந்த தேசத்தை நினைத்தார்கள் என்றால் திரும்பி போவதற்கு ஏராளமான சமயம் கிடைத்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அழைத்த திட்டத்திலிருந்து திரும்பி போகவில்லை. இங்கே பல தடுமாற்றங்கள் இருந்தாலும் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். குறைவுகள் இருந்தது, ஆண்டவர் சரி செய்யும் போது சரியாகினார்கள். ஆனால் ஒரு நாளும் என்னது, அங்க விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. நினைத்திருந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏகப்பட்ட சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அப்ப விட்டு வந்த தேசத்தை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அப்போ அவர்கள் எதை விரும்பினார்கள்? நாங்கள் விட்டு வந்த தேசம் அங்கே நன்றாக இருந்தது என்று சொல்லி அதை திரும்பி கூட பார்க்கவில்லை. இங்கே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், விசுவாசத்திலே தடுமாற்றம் இருந்தாலும், ஆண்டவர் அவர்களை கண்டித்தாலும் சிக்ஷித்தாலும் அதையெல்லாம் சரி செய்து கொண்டு விசுவாசத்திலே வளர்கிறவர்களாகத்தான் இருந்தார்களே தவிர மாறாக விட்டு வந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதனாலே ஆண்டவர் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அப்போ அவர்கள் ஆண்டவர் ஒரு வாக்களித்த ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்து பூமிக்குரியவைகளை தேடாமல் பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று சொல்லி அறிக்கையிட்டு வாழ்ந்தார்கள் அல்லவா? அப்படியானால் ஆண்டவரும் அதை கனம் பண்ணுகிறார். ஆண்டவரும் நான் இவர்களுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு வெட்கப்படுவதில்லை. நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்வதற்கு ஆண்டவருக்கும் வெட்கமில்லை. காரணம், அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஆண்டவர் வெட்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணாரே, அவர்களுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை, அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் போது அதை அனுபவிக்கவில்லை, ஆனால் ஒரு நாள் அனுபவிப்பார்கள். அவர் ஆபிரகாம் மட்டுமல்ல, அவரை போல விசுவாசிக்கிற எல்லாரும் அதை பெற்றுக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசிக்கப்பட்ட எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? விசுவாசத்திலே வளர்ந்து படிப்படியாக வளர்ந்து, ஆதியாகமம் புஸ்தகத்திலே பார்க்கும்போது விசுவாசத்திலே படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். விசுவாசத்தின் உச்சநிலை குறித்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் உச்சநிலை எதுவாக இருந்தது என்று சொல்லி நம்ம ஆதியாகமத்திலே பார்க்க முடியும். அதை இங்கே எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறான். அப்போ ஸ்டெப்பாக வருகிறது ஆபிரகாமுடைய விசுவாசம். கடைசியில் அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்போ சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திலே அவனுக்கு இருக்கிற ஒரே மகன்,
அந்த மகனை நீ எனக்காக பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அவன் தயங்காமல் அவனை பலி செலுத்துவதற்கு முன் வருகிறான். அவன் என்ன நினைத்ததை பலியிடுகிறான் என்பதை இங்கே பார்க்க முடிகிறது. ஈசாக்கினிடத்தில் சந்ததி விளங்கும் என்று அவனிடத்திலே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஆபிரகாம் ஒரு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்தான், ஆகவே அவன் பலி கொடுக்க முற்பட்டான் என்று சொல்லி. என்ன, ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். அப்படி சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னால் இப்ப ஆண்டவர் இடத்துல இவனை கொன்று விடு என்று சொல்லுகிறார். அப்போ நான் கொன்றாலும் என்ன செய்வா? ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்றால் அவனை மறுபடியும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அதை நிறைவேற்றுவார். ஆகவே எனக்கு பிரச்சனை இல்லை என்கிற அடிப்படையிலே விசுவாசித்து பலியாக ஒப்பு கொடுக்க முன் வந்தான். அதே போல அவன் திரும்ப பெற்றான் பாவனையாக. அவன் உண்மையிலே மறிக்கவில்லை, ஆனால் அந்த மரணம் வரைக்கும் போய் அவன் திரும்ப அந்த தன்னுடைய பிள்ளையை பெற்றுக் கொள்கிறான். அவன் எதை விசுவாசித்தானோ அதை அவன் பெற்றுக் கொள்கிறான். அப்போ அவன் அதாவது அந்த இடத்துல அதுக்கு முன்பதாக கூட பல இடங்கள்ல அவன் சிரிக்கிறதை பார்க்க முடியும், சந்தேகப்படுகிறதெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல அவன் 22ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே தானே எந்த தயக்கமும் இன்றி அவன் என்ன செய்கிறான், நேரடியாக போகிறான், அதை பலியிடுகிறான், செயலை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் விசுவாசத்திலே அந்த இடத்துக்கு உயர்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் ஆண்டவர் இந்த சம்பவத்தை மையமாக வைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுவார். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி. ஆண்டவருடைய நாள் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு நிழலாட்டமாக அங்கே காட்சிப்படுத்தப்பட்டது. தேவனுடைய ஒரே குமாரன் மக்களுக்காக மரிப்பார், அதன் பிறகு அவர் உயிர்த்தெழுவார் என்கின்ற ஒரு காரியம் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு நிழலாட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டது. அதை அவன் கண்டான், களி கூர்ந்தான் என்பதாக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதன் பிறகு விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஈசாக்கு யாக்கோபு ஏசாவை ஆசீர்வதிக்கிறான். அதை நான் பார்க்கும்போது அங்கே அந்த ஆசீர்வாதத்திலே பலவிதமான தடுமாற்றங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். ரெபேக்கா சில தில்லுமுல்லுகளை செய்து ஈசாக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஏசாவுக்கும் கிடைக்கிறது, ஏசா யாக்கோபு. ஆனால் அங்கே வேதாகம் சொல்லுகிறது ஈசாக்கு விசுவாசத்தினாலே யாக்கோபு ஏசாவை ஆசீர்வதித்தான் சொல்லு. ஆண்டவர் ஈசாக்கும் ஏசாவும் பிறக்கும் முன்பு ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார். ஈசாக்கு எப்படிப்பட்டவனாக இருப்பான், ஏசா எப்படிப்பட்டவனாக இருப்பான், யாக்கோபு எப்படிப்பட்டவனாக இருப்பான் சொல்லு. ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டிருக்கிறதா நாம் பார்க்க முடியும். பிறக்கும் முன்பதாகவே பிள்ளைகள் வயிற்றில் இருக்க நல்வினை தீவினை என்றும் செய்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தன்னுடைய திட்டத்திற்காக ஈசாக்கு அதன் தொடர்ந்து யாக்கோபை தான் தெரிந்தெடுத்திருப்பார். இப்ப இங்கே ஈசாக்கு தன்னுடைய முயற்சியின்படி மூத்த பிள்ளை இளைய பிள்ளை என்கின்ற அடிப்படையிலே ஆசீர்வதிக்க எத்தனைப்பட்டிருப்பார். ஆனால் யாக்கோபருடைய தாய் ரெபேக்கா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். யாக்கோபை மார்விடமிட்டு ஈசாவை போல அனுப்பி அங்கே ஆசீர்வாதத்தை வாங்க வைக்கிறது பார்க்க முடியும். இதெல்லாம் முடிகிறது. ஆனால் முடிந்த பின்பதாக இந்த ஈசாக்கு என்ன செய்திருக்கலாம், அதை மாற்றி இருக்கலாம், அல்லது சாபம் கொடுத்திருக்கலாம், எப்படி ஏமாற்றி விட்டா என்று சொல்லி. அதை செய்யவில்லை, அதை அங்கீகரித்தான். ஆண்டவர் திட்டம் தான் நடந்தது. ஆகவே நான் எவ்வளவுதான் இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு காரியமாக இருந்தால் கூட, ஆனால் ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம்தான் இங்கே நடந்திருக்கிறது என்கிறதை அவன் ஒத்துக்கொண்டு அது யாக்கோபனுடைய தாயுடைய தவறாகவே இருந்தாலும் அது ஒரு விதத்திலே இங்கே தேவனுடைய திட்டத்திற்கு ஏதுவாக நடந்திருக்கிறது என்கிறதை ஒப்புக்கொண்டு அதை அக்செப்ட் பண்ணுகிறான். அது அவன் அங்கே விசுவாசிக்கிறான். ஆகவே தான் அவன் திரும்பியனது சபிக்கவில்லை. நீங்க வேதாகமத்திலே பார்த்தால் தெரியும், தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது இப்படி தப்பான ஒரு விஷயத்திலே செய்தால் சபிக்கிறவர்களாக அதுக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட் போன்ற ஒரு காரியத்தை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஈசாக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை.
அது தொடர்ந்து விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே வந்து சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாக்கோபுடைய விஷயத்திலும் யாக்கோபு யோசேப்புடைய 2 பிள்ளைகளை கொண்டு வருகிறார் ஆசீர்வதிக்கும்படியாக. அப்போ நடக்கிறது என்ன? மூத்தவன் இளையவன் அதாவது மூத்தவன் தலையில வலதுகை, இளையவன் தலையில இடதுகை, இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் வலதுகை பக்கத்திலே மூத்தவனையும் இடதுகை பக்கத்திலே இளையவனையும் யோசேப்பு கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆனால் யாக்கோபு அப்படி ஆசீர்வதிக்கவில்லை. மாறாக அவன் வலது கையை தூக்கி இவன் இளையவன் மீதும் இடது கையை தூக்கி இப்படி கிராஸாக வைத்து ஆசீர்வதிக்கிறான். அப்போ அது எந்த அடிப்படையிலே? விசுவாசத்தின் அடிப்படையிலே. அவன் தோற்றத்தின் அடிப்படையிலே பார்த்தால் அல்லது வயதின் அடிப்படையிலே பார்த்தால் இப்படித்தான் ஆசீர்வதித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஆசீர்வதிக்கவில்லை என்கிறதை நாம் பார்க்க முடியும். அதன் பிறகாக ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்க. அப்போ தன்னுடைய கடைசி காலத்திலே அவன் விசுவாசத்தோடு, அதாவது தொழுது கொண்டு கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டு மரித்தான். இப்போ யாக்கோபு இதே ஆதியாகமத்திலே நாம் படிக்கும்போது கட்டிலின் முனையிலே விழுந்து தொழுது மரித்தான், தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்படியே அதாவது தன்னுடைய மரண நேரத்திலும் அவன் ஆசீர்வதிக்க வேண்டியவில்லை, கடவுளுடைய சித்தத்தின்படி ஆசீர்வதித்து தேவனை தொழுது, அதாவது விசுவாசத்தோட மரித்தான். அந்த பணிவு அவனிடத்திலே காணப்பட்டது என்கிறதை இது காட்டுகிற ஒன்றாக காணப்படுகிறது. அதே போலத்தான் யோசேப்பை குறித்தும் இங்கே சொல்லப்படுகிறது. யோசேப்பு என்ன ஏற்கனவே நாம் பார்த்தோம், தன் தேசத்தின் மக்கள் இந்த தேசத்தை விட்டு திரும்பி போவார்கள், எகிப்திலே இப்பொழுது இருக்கிறார்கள், இந்த மக்கள் திரும்பி போவார்கள், அப்பொழுது நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகளை இங்கே விட்டு போகாதீர்கள், எடுத்துக்கொண்டு போங்கள், கானான் தேசத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி யோசேப்பு சொல்லியிருப்பார். அது எந்த அடிப்படையிலே? அது விசுவாசம் என்கின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்போ யோசேப்பு விசுவாசித்தான், என்னுடைய ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்தான். என்னது? இந்த தேச 400 வருஷங்கள் இந்த ஆபிரகாம் இடத்துல சொல்லும் போது உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய அதல்லாத தேசத்திலே அடிமைகளாக இருப்பார்கள். அப்போ அதன் பிறகு ஆண்டவர் மறுபடியும் இந்த தேசத்தை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்லி இருப்பார்ல. அது யோசேப்பு விசுவாசிக்கிறான். விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 50ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 24-25 வாசிக்கிறேன். தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு திரும்பி போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இந்த இடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாக மரித்தான். அவனுக்கு சுதந்திரம் வர்க்கமிட்டு எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். பாருங்கள், யோசேப்பு என்ன சொல்லுகிறான்? கண்டிப்பாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னபடி ஆண்டவர் இங்கே கொண்டு போவார், அப்பொழுது என்னுடைய எலும்புகளை நீங்கள் கொண்டு போங்கள் என்பதாக சொல்லுங்க. அங்கு அப்ப நானும் அந்த தேசத்தை சுதந்திரிக்கப்பட்டதனுடைய ஒரு அடையாளம். அவனும் அப்ப ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்தார்கள் என்கிறதை குறித்துதான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையை இங்கே எபிரேய ஆசிரியர் மேற்கோள் காட்டுங்க. அவர்களுடைய வாழ்க்கையை நாம் தனியாக படித்தால் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கும். ஆனால் குறைபாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை சரி பண்ணி அவர்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக காணப்படுகிறார்கள். விசுவாசத்தோடு மரித்தார்கள், விசுவாசத்தோடு தங்களை அந்நியரு பரதேசிகளமாக இந்த பூமியிலே அறிக்கையிட்டார்கள். அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போகவில்லை. ஆண்டவர் சொன்னதன் அடிப்படையிலே அவர்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நீதியை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவர் கட்டி உண்டாக்கி இருக்கிற ஒரு தேசம் இருக்கிறது, ஆண்டவர் எங்களுக்கு அதை தருவார் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். ஆகவே பூமியிலே நாம் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும், மாட மாளிகைகள் கட்டி ஒரு இடத்துல குடியிருப்போம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு அவர்கள் போகவில்லை என்கிறத எங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுவார்.
அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆகவே தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு ஆண்டவர் வெட்கப்படவில்லை என்பதாக சொல்லுகிறார். இப்போ விசுவாசிக்கிறவர்களுடைய தேவன் என்று சொல்லுகிறதற்கு அவர்களிடத்திலே பல குறைவுகள் இருந்தால் கூட அவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு ஆண்டவர் வெட்கப்படவில்லை என்கிறதை இங்கே எபிரேயர் சொல்லு. ஆகவே இது எதற்கு அங்கே சொல்லுகிறார் என்றால் விசுவாசம் உள்ளவர்களிடத்திலே ஆண்டவர் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்கிறதை காட்டுவதற்காக எபிரேய மக்களுக்கு